எப்போதுமே தைலம், மாத்திரை அப்படின்னு எடுத்துட்டு இடுப்பு வலி, மேல்கால் வலியில் அவதிப்படுறீங்களா? இந்த பாலை வாரத்துக்கு ஒருக்க செஞ்சு குடிச்சு பாருங்கங்க. உடம்பு வலி, இடுப்பு வலி எல்லாமே ஒரு நிமிஷத்தில் பறந்தே போயிடுங்க. இந்த பாலுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கேரண்டியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். இதை 3 தடவை கழுவி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்கிறது ஒரு 8 கப் அளவுக்கு பால் கிடைக்கும். இதை ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்துட்டு 1 கப் உளுந்துக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் பேனை மூடி 3 விசில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கணும். நம்ம ஜாஸ்தி தண்ணி வச்சு கூட வேக வச்சுக்கலாம். ஆனால் அப்படி வைக்கிறதோட இந்த மாதிரி கரெக்டான தண்ணி வச்சுக்கிட்டால் உங்களுக்கு நல்லா மலர்ந்து வெந்து வரும். ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் தட்டின வெல்லம் கூட எடுத்துக்கலாம். 1/2 கப்பில் இருந்து 2 கப் தாராளமாக எடுத்துக்கலாம். இதை ஹாட் வாட்டர் விட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை அப்படிங்கிறதுனால நம்ம ஃபில்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தட்டின வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. உளுந்து பாருங்கள் நல்ல பதமாக வெந்துட்டு, நம்ம நிறைய தண்ணி வச்சு வேக வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு மலர்ந்து இருக்காது. உங்களுக்கு அதை கிரைண்ட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். மசியலையே நல்லா மசிஞ்சு வரும். இது கொஞ்சம் 6 நாக்கில் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நான் அரைக்கையில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை திருப்பி அதே ப்ரெஷர் பேனுக்கு மாற்றிக்க போகிறோம். இதில் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க 1 கப் உளுந்துக்கு நீங்கள் 5லேருந்து 6 கப் தாராளமாக தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். வேக வச்ச உளுந்தாக இருந்தால் கூட இதில் லைட்டான ஒரு பச்சை வாடை இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் போட்டு வச்சுருங்க. அந்த ஸ்மெல்லெல்லாம் போகட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை தண்ணியோ அல்லது நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியும் சேர்த்துக்கிறேன். இதை கட்டாயம் சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லது. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி பத்தாது போல் ரொம்ப கொழுன்னு இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா இன்னும் 1 கப் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல வெல்லம் மிக்ஸ் ஆகிட்டு மிக்ஸ் ஆன பிறகும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். நல்லா கொஞ்சம் நுரைச்சி வரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிட்டு நான் காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாக்கெட் பால் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பொதுவாக இதுக்கு பசும்பால் சேர்த்தா தான் உங்களுக்கு சத்து ஜாஸ்தி. அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பால் சேர்த்த பிறகு கொதிக்க விடாதீங்க. ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம் இல்லையா? வெல்லமும் பாலும் சேரையில் சில சமயம் திரிஞ்சு போயிடும். நல்லா கலந்து விட்டுட்டா போதும். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சத்துக்குன்னு செய்கிறவங்க நம்ம பசும்பால் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை வயிறு புண்ணாக இருக்குது அந்த மாதிரி ஸ்டேஜ், அது பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்து இதில் செய்யலாம். தேங்காய் பால் சேர்த்தாலுமே நீங்கள் அதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் பால் கூட நீங்கள் கலந்து குடிக்கலாம். நார்மலாக பசும்பால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.